அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முட்டை சிக்கன் கிரேவி சைடு தான் பார்க்க போகிறோம். இது ஒரு புது டிஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். முட்டையும் சிக்கனையும் வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு செம்மி கிரேவி பண்ண போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரை முடி தேங்காய், 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டுருவோம். மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூனு, ஸ்டார் அனீஸ் 1, லவங்கம் 1, பட்டை ஒரு 2 துண்டு, பச்சை மிளகாய் 1, எள்ளு 1 ஸ்பூன். இதெல்லாம் சேர்த்து தேங்காயில் நம்ம பேஸ்ட் பண்ணிக்குவோம். இதெல்லாம் ஒன்றா போட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பூண்டு 50 கிராமும், இஞ்சி ஒரு 50 கிராமு, வெங்காயம் ஒரு 1/4 கிலோ. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒன்றா சேர்த்து அரைச்சிருவோம். பூண்டையும் இஞ்சியும் போட்டுருவோம். வெட்டி வச்சுருக்கிற அந்த வெங்காயம் ஒரு 1/4 கிலோ பெருசாக வெட்டிக்கங்க. அதையும் போட்டு எல்லாம் ஒன்றா சேர்த்து நம்ம அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக எடுத்துப்போம். தனித்தனியாக அரைக்க தேவையில்லை. இது மூணுத்தையும் ஒன்றா போட்டு நம்ம அரைச்சி பேஸ்ட் ஆக்கிக்குவோம். அரைச்ச பேஸ்ட்டை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அதில் நம்ம போட்டுட்டு அடுத்ததாக நம்ம தக்காளியை நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம தக்காளியை அரைச்சிக்குவோம். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு தக்காளி பெரியதாக வெட்டிக்கிட்டு அதை நம்ம போட்டு அரைச்சிடலாம். இது தக்காளி அரைச்சி நம்ம அதை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுப்போம். எல்லாத்தையும் நம்ம முதல்ல அரைச்சி பேஸ்ட் ஆக்கிக்குவோம். அடுத்ததாக நம்ம இந்த மசாலா தூள் ஐட்டங்களை எடுத்துப்போம். மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, கழுவி வச்ச 1/2 கிலோ சிக்கன், 4 முட்டை. இப்போ இந்த முட்டை கறி குழம்பு செய்கிறதுக்கு நம்ம அதில் ஒரு பேன் எடுத்துக்குவோம். அதில் 100 கிராம் எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் சூடு இருந்ததும் நம்ம வச்சுருக்கிற இந்த இஞ்சி, பூண்டு, வெங்காயம் மொத்தத்தையும் சேர்த்து அரைச்ச அந்த கலவையை நம்ம அதில் போட்டுடலாம். மேலும் நம்மளுடைய சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க. நம்முடைய வீடியோக்களுக்கு லைக் பண்ணுங்கள், நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். நல்லா இப்படி எண்ணெய் திரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம அதை நல்லா கிண்டிக்கிட்டே இருப்போம். எண்ணெய் திரிஞ்சு வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மசாலா அளவை நம்ம இதில் போட்டுடலாம். நம்ம ஆல்ரெடி நம்ம அந்த வெங்காயத்தையும் பூண்டு இஞ்சியும் ஒன்றா சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அதனால் தனித்தனியாக போட வேண்டிய அவசியம் இல்லை. சில பேர் வெங்காயம் வதங்கணும்னு நினைப்பாங்க. இந்த இதுக்கு அப்படி செய்ய தேவையில்லை. இப்போ நம்ம வெங்காயம் இஞ்சி பூண்டு 3 ஒன்றா போட்டிருக்கோம். அது அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம அதை வதக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் மசாலா போட்டுறக்கூடாது. எண்ணெயிலே அது வதங்கணும். அது அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம இதை கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு கூட சமைங்க. இது எங்கள் வீட்டில் இருக்கிற சுட்டிங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ்ஷாக இது இருக்குது. பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு அது வெந்திருக்கு அப்படிங்கிறது நல்லா அழகாக ஓரளவுக்கு அந்த எண்ணெய்லாம் வெளியே வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த மசாலா போடுற அந்த கண்டிஷனுக்கு வந்துடுச்சு. இப்போ கொஞ்சம் நேரத்தில் இந்த மசாலாவை நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த மசாலாவை போட்டு நம்ம அதில் கிண்டிடுவோம். நல்லா அடி பிடிக்காமல் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்படி கிண்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரவையை போட்டுடலாம். சிம்பிளாக கொஞ்ச நேரத்தில் இந்த கிரேவி நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் கலவையும் நம்ம போட்டுடலாம். இதில் என்னென்ன போட்டோம் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கிறோம். இப்போ மசாலா இந்த பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம அந்த தேங்காய் கலவையை நம்ம போட்டுடலாம். தேங்காய் கலவையை போட்ட உடனே கைவிடாமல் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா இது கிண்டி அந்த எண்ணெய் பதம் கொஞ்சம் லைட்டாக அப்படி மேலே வர்ற வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே இருப்போம். அந்த எண்ணெய் கொஞ்சம் தெரிஞ்சு மேலே வந்தோம். இது நல்லா கொஞ்சம் செமி கிரேவியாக தான் இருக்கும். நீங்கள் எதோடு வேணாலும் இதை சாப்பிட்லாம். சப்பாத்தி, பரோட்டா, இட்லி எதோடு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சம் அது வந்துருச்சு. இப்போ நம்ம வச்சுருக்கிற அந்த தக்காளி போட்டுடலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற அந்த தக்காளி பேஸ்ட்டையும் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா கிண்டிக்கிட்டே இருப்போம். இப்போ நம்ம வச்சுருக்கிற சிக்கனையும் இந்த கருவேப்பிலையும் நம்ம ஒன்றா சேர்த்து இப்போது இதை கொஞ்சம் நேரம் நம்ம கிண்டலாம். இது கொஞ்சம் வெந்த பிறகு நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா நமக்கு கொஞ்சம் வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம சிக்கனையும் அந்த கருவேப்பிலையும் ஒன்றா சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் ஸ்மெல்லாக இருக்கும்.
வாசனை கமகமகம்னு இருப்பாங்க. சிக்கன் போட்டவுடனே அதுக்கு ஸ்மெல் வந்து அப்படியே வெளியே வருது நமக்கு. இப்போ இது கொஞ்சம் நேரம் சிக்கனையும் இந்த மசாலாவும் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா அப்படியே கொதிக்குது பாருங்கள். பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு அழகாக அப்படியே அது வேகிறது நம்மளுக்கு இப்போ தெரியுது. லோ ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் நம்ம இதை வந்து அப்படியே நம்ம வேக விட போகிறோம். உங்கள்கிட்ட எந்த மூடி இருந்தாலும் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வேக விடுங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க, பார்த்துக்கிட்டே இருங்க அடிப்பிடிக்காமல். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த மசாலா எண்ணெய் திரிஞ்சு வந்திருக்குது. இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு நம்ம வந்து தண்ணி இதில் ஆட் பண்ணணும். ஸ்லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். நீங்கள் ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும். இப்போ வந்து நம்ம ஒரு 200-250 மில்லி தண்ணி நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மறுபடியும் இதை வந்து மூடி போட்டு கொஞ்சம் நேரம் நம்ம வேக விட்டுடலாம். மூடி போட்டு இப்போ நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கூட வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றிட்டோம். பாருங்கள் இந்த அளவுக்கு அழகாக கொதிக்குது. நம்ம கிரேவி வந்து ரெடியாகி வந்துச்சு. இப்போ சிக்கன் வெந்துட்ட பிறகு நம்ம வச்சுருக்கிற அந்த முட்டையை போட்டு இன்னொரு தம் போட்டோம்னா நம்ம கிரேவி ரெடி. நல்லா கொதிக்குது. இப்போ சிக்கன் வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம ஒரு லெமனை மட்டும் நம்ம இதில் அப்படியே புழிஞ்சி விட்ருவோம். புழிஞ்சி கலரை விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற அந்த முட்டையை உடச்சி ஊற்றி தம் போட்டுருவோம். அவ்வளோதான். லெமனை வந்து புழிஞ்சிடலாம். லெமனில் அந்த விதையை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே புழிஞ்சி விட்டுக்கிட்டு ஒரு கிளறிட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் நம்மளுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ ஒரு 3 முட்டையை நம்ம உடச்சி அப்படியே தம் போடுறோம். இதுக்கப்புறம் நம்ம கிளறக்கூடாது. முட்டை உடச்சி நம்ம அதில் ஊற்றிட்ட பிறகு இதை வந்து நம்ம கிளறவே கூடாது. அப்படியே தம் போட்டால் அந்த டேஸ்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இதுதான் கிரேவி. பரோட்டா, சப்பாத்தி இல்லை தோசை நம்ம இது வந்து சாப்பிடும். சூப்பராக இருக்கும். நீங்களே செஞ்சு பாருங்கள், சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். இப்போ தம் போட்டுடலாம். நம்ம ஒரு 5 மினிட்ஸ் நம்ம லோ ஃப்ளேமில் தம் போட்டோம்னா அந்த முட்டை வெந்துடும். அதில் அந்த ஃப்ளேவர் நம்மளுக்கு ஏறிக்கும். தம் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மல்லி புதினா போட்டு இப்போ தம் போட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் நம்ம தம் போட்டோம். இப்போ திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்றது. வா, சூப்பராக இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அழகாக சூப்பராக வந்துச்சு பாருங்கள். இந்த முட்டை எடுத்துக்காட்டு நம்ம எத்தனை முட்டை வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். நம்ம ஒரு 3 முட்டை போட்டிருக்குறோம். அதுக்கே நமக்கு வந்து அந்த ஸ்மெல்லு சூப்பராக எடுத்து கொடுத்துருக்கு. அதே மாதிரி அந்த முட்டையும் பாருங்கள் உடையாமல் அழகாக சூப்பராக வந்திருக்கு. நம்ம எத்தனை முட்டை வேணாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் சாப்பிட்றதுக்கு முட்டையும் சிக்கனும் ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்தியோட இல்லை தோசையோட இல்லை பரோட்டாவோட எதோடு நம்ம சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் நம்ம எதோடு வேணாலும் இதை நம்ம சாப்பிட்லாம். நம்ம சப்பாத்தியில் இல்லை பரோட்டாவில் இல்லை தோசையில் இட்லியோட எதோட வேணாலும் சாப்பிட்லாம். பாருங்கள் முட்டைலாம் என்ன அழகாக வந்திருக்கு பாருங்கள். முட்டையும் எப்படி நம்மளுக்கு கொஞ்சம் முழுசாக கிடச்சிருக்கு. சிக்கனும் இருக்குது. நம்ம நல்லா செம்மியாக இருக்குது பாருங்கள் கிரேவி. இது வந்து சப்பாத்தி கிரேவி எதோடு சாப்பிடும் போதும் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கடைசியாக கொஞ்சம் மல்லி புதினா போட்டு நம்ம இறக்கலாம். இதை உங்களுக்கு பிடிச்ச உணவை எது வேணாலும் சமைச்சு சாப்பிடுங்க. நல்லா திருப்தியாக சாப்பிடுங்க. அல்லாஹ் அராஃபில் சொல்கிறான், உண்ணுங்கள் பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள். வீண் விரயம் செய்கிறவங்க ஷைத்தானுடைய நண்பர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதை சமைச்சு சாப்பிடுங்க, திருப்தியாக சாப்பிடுங்க. வீணாக்காதீங்க. உணவு வந்து மிச்சம் இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கோ இல்லை அக்கம் பக்கத்தாருக்கோ கொடுத்து உதவுங்க, பகிர்ந்து சாப்பிடுங்க. இதில் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சாப்பிடுங்க. சூப்பராக இருக்குது. நம்ம இந்த கிரேவி வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள்.